வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். I'm Tanu. If you still not subscribe my channel, please subscribe and support me and to know more about wellness. Welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைவு கூர்ற ஒரு நாள். ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமைகள் தினம். இது வருடம் வருடம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. ஸோ அதில் முக்கியமாக இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ரைட்ஸ் ஆர் ஃபியூச்சர் ரைட் நவ். நமது உரிமைகள், நமது எதிர்காலம் இப்பொழுது. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இந்த மாதிரி வருஷம் நிறைய தீம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் ஹியூமனிட்டி, டு ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட்ஸ் டே அப்படின்றது 1948 ஐக்கிய நாடுகள் சபையில் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணாங்க. சமத்துவம் நிலைப்படுற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், அடிப்படை சுதந்திரம் கிடைக்காது. ஸோ இந்த உரிமைகள் எப்போ மறுக்கப்படும் அப்படின்னா, இனம், மொழி, மதம், ஜாதி, நிறம், அரசியல், சமூக கோட்பாடுகள் எல்லாமே எப்போ முறியடிக்கப்படுதோ அப்போதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். ஸோ இந்த வருஷத்தோட முக்கியமான தீம் என்னன்னா, நம்மளோட உரிமைகள், நம்மளோட எதிர்காலம். ஸோ நம்மளோட எதிர்காலம் எதை நோக்கி இருக்கு? நம்ம எதிர்காலம் எதை நோக்கி இருக்குன்னா, நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம கேட்கணும். ஓகே, அந்த உரிமைகளை வச்சு தான் நம்மளோட பரிணாம வளர்ச்சியும் இருக்கு. ஸோ த வேர்ல்ட் இஸ் ஆன் த யங்ஸ்டர்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் மீன்ஸ் ஆஃப் இட்? ஸோ யங்ஸ்டர்ஸ் ஹேண்ட்னா புது டெக்னாலஜி கொண்டு வர்றது, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது மட்டுமே நம்மளோட கடமைகள் கிடையாது. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம பூர்த்தி செய்யணும், அதுக்காக நம்ம போராடணும். முக்கியமாக நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நமக்கு என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கட்டாயம். ஸோ பேசிக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, ஹியூமனிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஒன்லி த பீப்புள். இந்த பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் ஒரு பாலிட்டிக்ஸு. ஸோ அரசியலில் இருக்கவங்க மட்டும்தான் இதை பேசணும், இல்லை லா சம்மந்தப்பட்டது. ஸோ சட்டம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பேசணும், இவங்க பேசணும், அவங்க பேசணும். இதில் எந்த விதிமுறைகளும் கிடையாது. எல்லாருமே பேசணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே கேள்வி கேட்கணும். ஏன்னா இதுதான் நம்ம உரிமைகள். ஸோ இன்னைக்கு இவ்வளோ பரிணாம வளர்ச்சிகள் வந்திருக்கு, இவ்வளோ உரிமைகள் நம்ம தெரிஞ்சிருக்கோன்னா அதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுகிறேன் அப்படின்னாலையும் அதுக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க. பெரியார் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்க முடியாது. இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இது ஒரு அடிப்படை உரிமை. ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அது பெண்ணுக்கும் இருக்கு அப்படின்னு அந்த உரிமையை அவர் நிலைநாட்டினா, இன்னைக்கு என்ன மாதிரி பெண்கள் யாருமே வெளியே வந்திருக்க முடியாது, நிறைய சாதனைகளை படிச்சிருக்க முடியாது. அதுல இன்னும் முக்கியமான 2வது விஷயம் எஜுகேஷன், கல்வி. இந்த கல்வின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனை டிக்னிட்டி அண்ட் ப்ரைடா வாழ வைக்கிறதே இந்த கல்வி தான். ஒரு காலத்துல எவ்வளோ ஒதுக்கப்பட்டு கல்வி பயிலணும், ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது கூட அதுக்கு ஒரு விதிமுறைகள். இந்த இனத்தார் தான் படிக்கணும், இந்த ஜாதிக்கார் தான் படிக்கணும், இதுல அவ்வளோ வேறுபாடுகள். இதெல்லாம் முறியடிச்சு வந்தவர் தான் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் மாதிரி ஒரு நாள் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பேர் கல்வி மூலயமா வெளியே அவ்வளோ சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்ன்றது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஈவன் நீங்கள் மெடிக்கல்னு எடுத்திங்கன்னா மெடிக்கல் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது மெடிக்கலாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்த் சர்வீஸ் கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அவனுக்கு ஒரு வேளை அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒப்பீனியன் இல்லை, இப்போ நான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவருக்கு விருப்பமே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டே அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப டார்ச்சராக இருக்குது, இல்லை அவருக்கு ஒப்புதல் இல்லாத எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. எல்லா பிரச்சனையுமே இங்கே தான் தொடங்குது. இப்போ ஒரு ஹெல்த்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஜர் காஸ் ஆஃப் எவ்ரி ப்ராப்ளம், மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்.
ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரூட் காஸ் என்னன்னு டீப்பர் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குறது இல்லை, நீங்கள் வந்து நைட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை நிறைய வந்து ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க, நிறைய ரீசன் சொன்னாலும் இதுக்கெல்லாமே ஒரு ரூட் காஸ் இருக்கும். உண்மையாகவே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேலை இருந்திருக்காது, வேலை கிடைச்சிருக்காது, இல்லை அவனுக்கு இருந்த வேலை போயிட்டுருக்கும், இல்லை அவன் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை அவனோட ஏதோ ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு இழப்பு, ஒரு டிஸ்கிரிமினேஷன், இல்லை ஒரு அவமானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனை சூழ்ந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்னதான் மெடிசன் கொடுத்தாலும், என்னதான் ட்ரீட்மெண்ட் சொன்னாலுமே கூட, இஃப் இஸ் மைண்ட் இஸ் நாட் கிளியர், அவன் மைண்ட் வந்து சரியா இல்லைன்னா நம்ம கொடுக்கறது எதுவுமே அவனுக்கு முழுமையான ஒரு க்யூர் வந்து கொடுக்காது. முழுமையாக அவன் சரியாக மாட்டான், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஒரு சைடு என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் ஆப்ஷனில் தேடி தேடி சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு வளர்ந்து அந்த அளவுக்கு வெல்த்தில் வந்து வளர்ந்துருக்காங்க. இன்னொரு சைடு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம எந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், எந்த இடத்துல நம்ம வெல்னஸ் தேட முடியும்? இங்கே இவன்கிட்ட வந்து நீ நல்லா சாப்பிடு, நீ விட்டமின் பியை சாப்பிடு, சியை சாப்பிடு, இப்படி எடுத்துக்கோங்க, ஹைஜீனாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம சொன்னாலும் அவனுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஹெல்த்தை அவங்க எப்படி பார்த்துப்பாங்க? ஒழுங்காக சுத்தமாக இருங்க சுத்தமாக இருங்க சுத்தமாக இருங்கன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு சுத்தமாக இருக்கிற அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கா? அவங்களுக்கு ஒரு 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 ப்ராப்பரான ஒரு சானிடேஷனோட ஒரு ஹவுஸ் இருக்கா? அவங்களுக்கு ஒரு சேஃபான வாட்டர் இருக்கா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ஒரு மனிதனோட உரிமைகள். இன்னைக்கு நம்ம நாடே வந்து 2 பணக்காரங்க கையில தான் இருக்கு. ஸோ இதில் எங்கேருந்து வந்து ஈக்குவாலிட்டி வரும், எங்கேருந்து வந்து வெல்னஸ் வரும், எங்கேருந்து எல்லாம் வரும்? இத்தனை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி 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 எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம மைண்டு மட்டும் கிளியராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே அக்செப்ட் ஆகாது. இது டெவலப் ஆகணும். ஸோ இந்த வருஷத்தோட தீமும் அதுதான். ஸோ வாட் இஸ் அவர் ஃப்யூச்சர்? ஸோ ஃப்யூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது. அண்டு இதை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இதை நான் என்ன பண்ண முடியும், வேற யார் பண்ணுவா? நம்ம தான் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் குரல் கொடுத்து ஆகணும். தட் இஸ் அவர் ரைட்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். we have that rights to ask what is right and wrong. ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா அதை நம்ம கேட்கணும், தண்டிக்கணும், அதுக்கான எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்கு. நம்ம நாட்டை எந்த அளவுக்கு நம்ம சமத்துவத்தை நோக்கி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நேஷன் வெல்னஸ் நோக்கி போகும். வெல்னஸ் இஸ் கம்ப்ளீட் திங். ஸோ ஒரு நாடு வளமாக செழிப்பாக சந்தோஷமாக இருக்கா, அதுதான் முக்கியம். இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை வெறும் எக்கனாமிக்கு பேஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்கு வச்சு ஓகே திஸ் கண்ட்ரி இஸ் டெவலப்ட், திஸ் கண்ட்ரி இஸ் அண்டர் டெவலப்ட், இட் இஸ் டெவலப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி த கம்ப்ளீட் development is depends upon the happiness of the people and the health of the people is very very important. So health என்ற ஆஸ்பெக்டில் வந்து we are talking about law அப்படின்னா it's not a law, it's a basic thing. ஒரு மனுஷனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுவே அவனுக்கு இல்லைன்னும் போது அவன் எப்படிங்க சந்தோஷமா இருப்பான்? சந்தோஷமா இல்லைன்னா அவன் உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்காது. கண்டிப்பா ஊர்பட்ட நோயெல்லாம் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை உரிமையா கேட்கணும். ஸோ முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் லால என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ரிஹாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லால அம்பேத்கர் முக்கியமாக 4 விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், நீதி. இந்த ஒரு 4 விஷயம் மட்டும் நம்ம நாட்டில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. we will be free from every obstacles, we will be very happy. So that's the spirit we need. So நம்ம ஃபியூச்சரை நம்ம எப்படி மாற்றணும்னா இதை நோக்கி கொண்டு போகணும். இது முழுக்க என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். நம்மளே ரியலைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஹியூமன், வி ஆர் ஹியூமனில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி ஹியூமனிட்டி. ஸோ அந்த ஹியூமனிட்டி வந்து அழிஞ்சிட்டே போகுது இந்த காலத்தில். ஸோ அந்த ஹியூமனிட்டியை உள்ளே புதைஞ்சி உள்ளே நல்லா பேஸ்மெண்ட் போட்டு கட்டி உள்ளே அடக்கி வச்சுக்க ஹியூமனிட்டியை நம்ம தான் ப்ரொவோக் பண்ணி கொண்டு வரணும். மனுஷனாக வாழ்கிறதுக்கு நம்ம சொல்லி தரணும்.
அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த தவறு நடந்தாலும் அதை கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. அண்ட் we have the right to change our world better place to survive. So let's together change something and make a revolution. So that is the main concept of wellness. Thank you. கேட்காது இன முகவரி அது இனி விழித்திறந்து